பெஸ்தோ பேக்டு சிக்கன் ரெசிபி வழங்குபவர் அனிதா செல்வன். இன்றைக்கி வந்து சிக்கன் பெஸ்தோ பேக்டு சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் சிக்கன் தைஸ் எடுத்திருக்கேன். அந்த தையில் வந்து ஃபேட் இருக்குது, போன் கிடையாது. போன்லெஸ் ஸ்கின்லெஸ் தை பீசஸ் தான். பட் ஆனால் தை பீசஸாக வாங்கினோம்னா பிரஸ்ட்டை விட இதில் ஃபேட் இருக்குது அப்படிங்கிறக்காக வேண்டி நான் அது வாங்கியிருக்கேன். அதை வாங்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஒவ்வொரு பீஸ்லேயும் ஸ்லிட்ஸ் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஸ்லிட்ஸ் போட்டிருக்கேன். எல்லா பீசஸ்லேயும் ஸ்லிட்ஸ் போட்டு பெஸ்தோ, இது வந்து வீட்டில் செஞ்ச பெஸ்தோ. இந்த பெஸ்தோவில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு நல்ல பெரிய கை ஃபுல்லாக பேசல், ஃப்ரெஷ் பேசல், இட்டாலியன் பேசல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கார்லிக்கு 3 பாட் கார்லிக்கு வந்து 3 பீஸ் உரிச்சு அந்த கார்லிக்கு, குருமிளகு 1 ஸ்பூன், 1 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 கப்பில் வந்து வால்நட்ஸ் எடுத்து அதை டோஸ்ட் பண்ணி இது எல்லாத்தையும் ஆலிவ் ஆயில் போட்டு நான் அரைச்சிருக்கேன். என்னென்னா பேசலு, வால்நட்ஸ், க்ரீன் சில்லிஸ், அப்புறம் வந்து பெப்பரு, குருமிளகு, அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு, அதுக்கப்புறம் அந்த பேசல் லீவ்ஸ், ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பேசல் லீவ்ஸு, இது எல்லாத்தையுமே, வால்நட்ஸு, கார்லிக்கு, இது எல்லாத்தையுமே நான் ஆலிவ் ஆயில் போட்டு அரைச்சி இது ஃப்ரீசரில் வச்சுக்குவேன். எப்போவுமே சம்மரில் வந்து பேசல் பிளான்ட்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கில்ல அது புதினா மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அப்படி பண்ணியிருக்கேன். சரி, இப்போ வந்து பேசல் வச்சு தான் இது பண்ணணுமானா கிடையாது. நீங்கள் வந்து மின்ட்டு பாதியும் சிலாந்த்ரோ பாதியும், அதாவது கொத்தமல்லி தழை பாதியும் புதினா பாதியும் வச்சு கூட இதே மாதிரி பண்ணலாம். அது வந்து மின்ட் பெஸ்டோ, அவ்வளோதான். இங்கே வந்து பேசல் ஈஸியாக கிடைக்கிறனால பேசல் பெஸ்டோ இது. ஸோ அதை அரைச்சி நம்ம ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா இது பாஸ்தா கூட மிக்ஸ் பண்ணலாம், இதை வந்து சாண்ட்விச்சுக்கு ஸ்ப்ரெட்டாக வச்சுக்கலாம், நிறைய இதுக்கு இந்த பெஸ்டோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். இந்த பெஸ்டோ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த தை பீசஸில் ஸ்லிட்ஸ் போட்டு அதில் போட்டு உப்பையும் போட்டு நான் வந்து இதை காலையில் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ டின்னருக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை பேக் பண்ண போகிறேன். இந்த பேக்கிங் டிஷ்ஷில் பட்டர் பீசஸ் வச்சுருக்கேன் 4. அதில் வந்து நான் இந்த மேரினேட் பண்ண சிக்கன் பீசஸையும் நான் அதில் வைக்க போகிறேன். இப்போது என்னோடய அவன் வந்து நான் இப்போ 400 டிகிரிஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 350 400 எதில் வேணாலும் வைக்கலாம். ஃபாரன்ஹைட் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். அது ஹீட் ஆகிட்டுருக்கு, ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு அவனு. அப்போ வந்து நான் இதில் வந்து பட்டர் வச்சு இந்த பெஸ்டோ மேரினேட் பண்ண பெஸ்டோ வந்து நான் இதில் வச்சு இந்த சிக்கன் பீசஸை அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இந்த சிக்கன் பீசஸ் மேலே வந்து நீங்கள் வேணும்னா டொமேட்டோ ஸ்லைசஸ் வைக்கலாம். நான் இன்றைக்கி டொமேட்டோ ஸ்லைசஸ் வைக்கல. இது போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, இது மேலே நான் வந்து சீஸ் போட போகிறேன். இது மாசரெல்லா நான் எப்பவும் போல் ஹோல் மில்கில் செஞ்ச மாசரெல்லா சீஸ், ஷ்ரெட்டட் சீஸ் தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்லைசஸ் கிடைச்சாலும் வைக்கலாம், என்ன வேணாலும் வைக்கலாம், எந்த சீஸ் வேணாலும் வைக்கலாம். இது மேலே பெப்பர் ஜாக் சீஸ் வேணும்னாலும் வைக்கலாம். ஸோ வந்து இந்த மாசரெல்லா சீஸை வந்து நான் இது மேலே போட்டு கவர் பண்ணி நான் வந்து இதை வந்து 15 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா கவரை லிட்டு அந்த மேலே போடுற அலுமினியம் ரேப்பை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சா இந்த சீஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகும் மேலே. அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸியான டின்னரு. இது கூட வேணும்னா நம்ம இந்த பொட்டேட்டோஸ் போடலாம், இந்த ஸ்வீட் பொட்டேட்டோஸ் வேணால் போடலாம், zucchini வேணும்னாலும் போடலாம் இதில். ஆனால் பெருசாக போடணும், ஏன்னா சிக்கன் வேகிற அளவுக்கு அது வேகுது இல்லையா, அதனால். ஸோ இது வந்து ஈஸியாக ஒரு சிம்பிளான சிக்கன் தைஸுங்கிறதுனால ஸ்லிட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறதுனால நல்லா உள்ள மேரினேஷன் இறங்கி இருக்குது. சீக்கிரமாகவும் வெந்துடும். இது ஒரு 20 மினிட்ஸில் இது நம்மளுக்கு அவனில் ரெடி ஆயிடும். இது மேலே சீஸ் போட்டு ப்ரௌன் பண்ணிட்டோம்னா 20 மினிட்ஸில் இது ஒரு கம்ப்ளீட் மீல் ரெடி ஆயிடும். இது வந்து பெஸ்டோ பேக்ட் சிக்கன். நெக்ஸ்ட் இதே அலுமினியம் ஃபாயில் போட்டு அந்த சிக்கனை வந்து கவர் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், அவன்லேருந்து இந்த பெஸ்டோ பேக்ட் சிக்கன் வெளியில் வந்துருச்சு. இனி அப்படியே சிசில் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ 400 டிகிரிஸ் ஃபாரன்ஹைட்டில் வந்து 20 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா நான் கவர் பண்ணி வச்சுருந்தேன் அது வரைக்கும். அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி ப்ராயிலில் ஒரு 3 மினிட்ஸ் வச்சேன், இந்த லைட் ப்ரௌன் மேலே வரக்காக வேண்டி. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஜூஸியாக சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை சர்வ் பண்ணிடலாம். சீஸ் நல்லா மெல்ட் ஆகி ரொம்ப நல்லா வந்திருக்கு. பெஸ்டோ பேக்ட் சிக்கன் ரெடி.